மார்வல்ல அடுத்து வரப்போற மிகப்பெரிய படங்களா அது நெக்ஸ்ட் வரப்போற 2 அவெஞ்சர்ஸ் படம் தான். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ். இந்த 2 படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்ண போறதா நம்ம லோக்கி. காட் ஆஃப் ஸ்டோரிஸா இருக்க நம்ம லோக்கி. சோ அவரோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேன்சல் பண்ணப்பட்ட அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியோட லீக்டு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. அது அபிஷியலா லீக்டா வந்ததா யாருக்குமே தெரியல. ஆனா அது கிடைச்சிருக்கு. அதுல லோக்கியோட கேரக்டர் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும், அது இந்த டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்ல எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அதை வச்சு நம்ம லோக்கியோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பிரேக் டவுன் பண்றது மட்டும் இல்லாம மொத்த படத்துல பல விஷயங்களை பிரேக் டவுன் பண்ணிடலாம் ஒரு கேரக்டர் வச்சு. ஏன்னா லோக்கியோ ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஒன்று பிளே பண்ணிருக்கு. சோ இந்த வீடியோல அதை டீடைலா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கேங் டைனாசிட்டி ஸ்கிரிப்ட் வச்சு இந்த 2 படத்தையும் ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்வலோட பேசிக் ஐடியா என்னன்னா, கேங் ஒரு பெரிய வில்லனா ப்ரொஜெக்ட் பண்ணும் கேங் டைனாசிட்டி வரைக்கும். கேங் டைனாசிட்டி கடைசி 5 நிமிஷத்துலயோ அல்லது போஸ்ட் கிரெடிட்லயோ கேங்கையே டாக்டர் டூம் போட்டுட்டு கேங்கோட அந்த சேருக்கு வந்து மொத்த யூனிவர்ஸ் இருக்கிற மொத்த யூனிவர்ஸ் மல்டிவர்ஸை கண்ட்ரோல் எடுக்க போறாரு. சோ இதுதான் மார்வலோட பிளான். அண்ட் இடையில பல பிரச்சனைகள் வந்து இது அப்படியே உல்டாவ மாறிடுச்சு. சில பட்டி டிங்கரிங் வேலை மட்டும் பார்த்திருக்காங்க. அதாவது எப்படி கேங் டைனசிட்டி படத்துல கடைசி 5 நிமிஷத்துல டூம்ஸ்டே வரும். இப்ப டூம்ஸ்டே படத்துல முதல் 5 நிமிஷத்துக்கு கேங் இருப்பாரு. அதாவது ஸ்டார்டிங்லேயே டாக்டர் டூம் கேங்க முடிச்சுட்டு யாருக்கு வந்துருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் டூம்ஸ்டே. அதாவது சீக்ரெட் வார்ஸ் 1 இப்ப டூம்ஸ்டே மாத்திருக்காங்க. கேங் டைனசிட்டியா 5 நிமிஷமா குறைச்சி அது சீக்ரெட் வார்ஸ் 1க்கு முன்னாடி சேர்த்திருக்காங்க. அதாவது இதான் டூம்ஸ்டே. இப்ப இந்த கேங் டைனசிட்டில லோக்கியோட கேரக்டர் என்ன பண்ண ஆரம்பிச்சோ அதோட கண்டினியூஷன் தான் டூம்ஸ்டே. அதாவது டூம்ஸ்டேல லோக்கி பண்ற விஷயங்கள். இப்ப இதை வச்சு பார்க்கும்போது லோக்கி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்குன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எம்சியூல நிக் ஃபியூரி ஒரு பிளே பண்ணிருக்கோம். அதாவது மொத்த அவெஞ்சர்ஸ் சேர்த்ததே ஃபியூரியா தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இப்ப லோக்கி பிளே பண்ண போகுது. அதாவது கேங்க போட்டுட்டோ அல்லது வேற விஷயமா எப்படின்னு தெரியல, கண்டிப்பா கேங்க சாவடிச்சுட்டு அந்த இடத்துக்கு டாக்டர் டூம் வர மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு டாக்டர் டூம் வந்தோடனே மொத்த மல்டிவர்ஸையும் கண்ட்ரோல் எடுக்க டாக்டர் டூமுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். ஒரு விஷயம் இல்ல, 2 விஷயம். அதுதான் அந்த சான்சியோட 10 ட்ரீம்ஸும் விஸ்மார்வலோட பேங்கிலும். இதை பத்தி ஒரு வீடியோ வேணா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த 2 விஷயங்களும் எப்படி சீக்ரெட் வார்ஸ்ல ஒரு பிளே பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, இதை தேடி வருவாராங்கிற சிகில பல பேருக்கு பல விஷயமா தெரிஞ்சிருக்கும். இதுல டிவிஐக்கும் தெரிஞ்சிருக்கும், இதனால லோக்கிக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்லயும் ஒவ்வொரு பேருக்கு தெரியும். அதாவது நம்ம யூனிவர்ஸ்ல பிளாக் பந்தருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆள் தெரியும் போது இது லோக்கிக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்ப டாக்டர் டூமை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். இதுக்காக லோக்கி பண்ற ஒரு விஷயம் தான் திருப்பி அவெஞ்சர்ஸை சேர்க்கிறது. லோக்கிக்கு அவெஞ்சர்ஸ் யாருன்னு நல்லாவே தெரியும். அவெஞ்சர்ஸ் ஃபார்ம் ஆனப்ப அவர் அந்த இடத்துல இருந்தாரு. இப்ப திருப்பி அவெஞ்சர்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாரு. இப்ப அவெஞ்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறத அவர் பாக்குறாரு. திருப்பி சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்படி சேர்க்கிறானா, ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் ஒவ்வொரு ஆங்கர் பாயிண்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட் ஒவ்வொருத்தரையும் ஒண்ணு சேர்க்கிறாரு. இப்படிதான் படம் இருக்க போது. அதாவது லோக்கி ஒரு கேரக்டர் தேடி போவாரு. கேரக்டரோட எண்டிங் டாக்டர் டூம் கிட்ட முடியும். லோக்கில ஸ்டார்ட் ஆகுது, டாக்டர் டூம் கிட்ட முடியுது. இப்ப கேங் டைனசிட்டியோட கூட லோக்கி ஒரு வாய்ஸ் ஓவர், லோக்கியோட ஒரு சீக்வன்ஸ் முடிஞ்சுதான் அவெஞ்சர்ஸ் டைட்டில் கடை போற மாதிரி இருந்தது. லோக்கி பேசிக்கான அந்த தெரிஞ்ச அவெஞ்சர்ஸை தேடி வருவாரு. இப்ப இருக்கிற அவெஞ்சர்ஸை அவர் சேர்க்க நினைக்கிறாரு. அதே மாதிரி அவர் சேர்க்கிறாரு. அண்ட் இப்படி சேர்க்கும் போது டூம் ஒரு பிளே பண்றாரு. அதனால மொத்த மல்டிவர்ஸ் மாறுது, பேட்டில் கிரியேட் ஆகுது. இந்த சீக்ரெட் வார்ஸ் இதான் லோக்கியோட கேரக்டர் இருக்க போது. இதை பத்தி இன்னும் டீடைலா, அதாவது இப்போ இந்த படம் எப்படி இருக்க போது, மொத்த கேரக்டர் எப்படி இருக்க போது, இந்த வீடியோ வேணா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல